பாரதிய ஜனதா கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய அந்த கௌரவம் இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்றோம்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். 3 மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிளில் மாற்றம் 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சிருக்கூடாது. 2020 மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அப்போஸ் பண்றதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையாக போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் போகணும். அதே நேரத்தில் நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்கார்ந்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டின்னு அனுப்புகிற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது பழக்கமும் கிடையாது. வந்து நேராக உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிட்டு சில தவறுகள் இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதான் என் பண்பு. அதை நாகரீகமாக செய்ய முடியும் என்று